அடடே, அண்ணன் சித்திக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிடுச்சுடா. இவ்வளோ தங்க நாணயங்களை பரிசாக கொடுத்துருக்காங்களே மகாராணி. ஆமாப்பா, சும்மாவா சொன்னாங்க? மற்றவங்களுக்கு நமக்கு முடிஞ்ச உதவி செஞ்சா கடவுள் நம்மளுக்கு உதவுவார்னு. அதுதான்ப்பா இது கண் கூட பார்த்துட்டோம். ஐயா, இவ்வளோ தங்கத்தை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. நான் இவ்வளோ தங்கத்தை சம்பாதிப்பேனே ஒரு தடவை கூட மனசில் நினச்சதும் இல்லை. பெரியவங்க அப்பவே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்கம்மா. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம ஒருத்தருக்கு செஞ்சோன்னா நமக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு வேற யாராவது நமக்கு உதவி செய்வாங்கன்ட்டு. அதுதான் உன் விஷயத்தில் நடந்திருக்கு. உன்னால் முடிஞ்ச ஒரு உதவியை நீ செஞ்ச, அதுக்கு பலனா உனக்கு பாரு இவ்வளோ தங்க காசுகள் கிடச்சிருக்கு. ஆமாம் ஐயா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், பலனை எதிர்பார்க்காத கடமையை செய்யணும். அந்த மாதிரி ஏதோ என்னால் முடிஞ்சதை செஞ்சேன், அதுக்கான பரிசு தான் இது. ஐயா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 2025 ஒரு பவுனோட விலை 75,000 ரூபாய். அடேங்கப்பா, அவ்வளோ காசு ஆயிடுச்சு. பரவாயில்லையே. அப்போனா இப்போதைக்கு நீ கோடீஸ்வரி தான் போ. எப்படி அந்த பாத்திரத்தில் ஒரு 10 கிலோ தங்க காசுகளாக அது கட்டாயம் இருக்கும். நான் இன்னும் அதெல்லாம் எண்ணி பார்க்கலையா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதனால எனக்கு இன்னும் கூட அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வர முடியல. சரி சரி, இவ்வளோ தங்க காசுகள் வச்சிருக்கியே, இதை வச்சு நீ என்னம்மா பண்ண போற? மரகத பாட்டின்னு ஒருத்தங்க இட்லி கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தங்கம் நிச்சயமாக உதவி செய்யும். அவங்க பையனுக்கும் வேறு ஊரில் வேலை செஞ்சுட்டு இருக்கான் போல். அவனுக்கும் சரியான வேலை இல்லை. கட்டாயமாக இந்த தங்க காசுகள் அவங்களுக்கு உதவும். அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து உதவலான்னு நினைக்கிறேன். இப்போ என் கை நிறைய தங்க காசுகள் இருக்குது. இதுலேருந்து தாராளமாக அவங்களுக்கு நான் கொடுக்கலாம். 85வது வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணதுனால என்ன இருக்குது? நீ 2025 இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணால் கூட அவங்க நல்லா இருப்பாங்க. அந்த காலம் தான் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் 85 இருக்கிற அந்த பாட்டிக்கு உதவி பண்ணால் அவங்க அந்த வீடு வாங்கிடுவாங்க. அந்த பையனும் நல்ல ஒரு வேலை செய்வான். அவங்களுக்கு பிறக்கிற பசங்க எல்லாமே நல்ல நல்ல வேலைக்கு போவாங்க, நல்லா படிப்பாங்க, பெரிய ஆளாவாங்க. அவங்களோட இப்போ அவங்களுக்கு உதவி செஞ்சால் 2025 இருக்கிற அவங்க பேர பேத்திங்கெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்க நல்லா படிச்சும் இருப்பாங்க, நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க, நல்ல ஒரு நிலைமையிலையும் இருப்பாங்க. அதுவே 85 இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்திருந்தாங்கன்னா, இதே நிலைமை நீடிச்சுன்னா அவங்களோட எதிர்காலம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அவங்க பேரன் பேத்திங்களும் கஷ்டம் தான் படுவாங்க. எதுவும் நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செஞ்சிடலாம்ல. நீ சொல்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. சரி ஐயா, ரொம்ப நேரம் நம்ம எங்கேயும் பேசிகிட்டு இருக்க வேணாம். ஊர் ஜனங்க நம்மளை பார்க்க போகிறாங்க. நம்ம எப்படி ஊருக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நான் எங்கே என்னோடய பையை விட்டுட்டு வந்தனோ அந்த இடத்துக்கு போய் நம்ம பையை எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போயிடலாம். ஏம்மா, அந்த டைம் மிஷின் சொல்கிறியே, அது பெருசாக லாரி மாதிரி இருக்குமா? அதில் ஏறி உட்காந்து ஓட்டணுமா? ஐயா, பயப்படாதீங்க. அது அப்படிலாம் இருக்காது. அது சின்ன மிஷின் தான். கையில் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி தான் இருக்கும். அதில் நம்ம எந்த ஊருக்கு போகிறோன்னு என்ட்ரு பண்ணிவிட்டு எந்த வருஷத்துக்கு போகணுன்னு போட்டு விட்டோன்னா அது நம்மளை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல இறக்கி விட்ரும். பெட்ரோலு, டீசலு அந்த மாதிரி எதனா போடணுமாம்மா? ஐயா, அது வண்டி இல்லை ஐயா, அது ஒரு சின்ன மிஷினு. வாங்க, நான் காட்டுறேன், நம்ம போகலாம். நீ வேறு அது எங்கேயோ காட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்க. அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? ஏதாவது மிருகங்க அதை தூக்கிட்டு போயிட்டு இருந்தா நம்ம எப்படிமா ஊர் போய் சேர்றது? இல்லை இல்லை, அது அங்கே தான் இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுவும் இல்லாமல் அதில் என்னோடய ஃபேவரட் டிஷர்ட்டு என் வீட்டுக்கார் கொடுத்தது. அதை நான் அந்த பையில் தான் வச்சுருக்கேன். அதை போய் பார்த்தா தான் எனக்கு மனசே ஆறும். அது இல்லாமல் நானே ரொம்ப மனக்கவலையில் இருந்தேன். அவ்வளோ ஃபேவரட்டான உன் டிஷர்ட்டை எதுக்குமா அந்த பைக்குள்ளே வச்சுட்டு வந்தேன்? வரும்போது எடுத்துகிட்டு வரதானே? நாங்கள் இந்த ஊருக்குள்ளே காலை வச்சோடனே உங்கள் ஊரில் இருக்க ஆளுங்கெல்லாம் திடீர்னு ஓடி வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. அந்த பதட்டத்தில் தான் நாங்கள் அந்த பையை அப்படியே எடுத்து ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு வந்தோம். ஒருவேளை அந்த பை உங்கள் ஊரில் இருக்கவங்ககிட்ட சிக்கியிருந்தா என்னால் என் ஊருக்கு திரும்பியே போயிருக்க முடியாது. அதை அன்றைக்கி எப்படியோ புத்தியை யூஸ் பண்ணி மறைச்சி வச்சோம். அதனால தான் என்னால் இப்போது நிம்மதியாக ஊருக்கு திரும்பி போக முடியுது. ஆமாம், அந்த டைம் மிஷின் உனக்கு எப்படிமா கிடச்சிது? ஐயா, அது பெரிய கதை. அது இப்போதைக்கு சொல்ல வேணாம். நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம். எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. இந்த மரத்தில் நிறைய ஆரஞ்சு பழங்கள் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஆரஞ்சு பழங்களை சாப்பிட்டுட்டு போகலாமா? சரிம்மா, எனக்கு மரம் ஏறலாம் தெரியாது. பக்கத்தில் எதுனா தொரட்டை குச்சி இருந்துச்சுன்னா இந்த மரத்தில் இருக்கிற காய்களை கொஞ்சம் பறித்து போடு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பட்டு கிளம்பி போயிடுவோம். சாப்பிட்டு முடிச்சோன்னே உடனே போய் அந்த பையை நான் கண்டுபிடிக்கணும். அந்த பை இல்லைன்னா நம்மளால் எங்கேயுமே போக முடியாது. இந்த ஊர்லேயே மாட்டிப்போம். ஏம்மா, அப்போ என்ன பயமுறுத்திட்டு இருக்க? பயமுறுத்தல ஐயா, நான் தான் சொன்னேன். சரி வாங்க போவோம். இருக்க மக்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குமா? நீங்கள் எனக்கு துணைக்கு வரேன்னு சொன்னதுனால தான் மகாராணி உங்களை மட்டும் என் கூட அமுச்சு வச்சாங்க. இந்த பொற்காசுகளை கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. அங்கே இருக்க மரங்கள் அது நடுவில் தான் கண்ணுக்குட்டி எங்களோட டைம் மிஷினை ஒழிச்சு வச்சுருந்தான். நான் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. இங்கே தானே எங்கே ஒழிச்சு வச்சான்? எங்கே வச்சான்னு சரியாக தெரியலையே. கரெக்டு, இந்த ரெட்டை தென்னை மரம் இருக்கே, இது நடுவில் தான் ஒழிச்சு வச்சிட்டான். இங்கே கொஞ்சம் தேடி பார்த்தோன்னா கிடச்சிடும். 10 நாளில் இந்த இடத்துல எவ்வளோ செடிங்க முளைச்சிட்டு இருக்கு பாரு. என்னம்மா, கிடச்சிதா? தேடிட்டு இருக்கேன் பெரியவரே, கொஞ்ச நேரம் இருங்க. அப்பாடா, ஒரு வழியாக கிடச்சிது. பெரியவரே, ஒரு வழியாக பை கிடச்சிருச்சு. டைம் மிஷினை எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். பரவாயில்லம்மா, நீ அதிர்ஷ்டசாலி தான். இந்த மாதிரி மரங்கிட்டெல்லாம் இந்த பையங்களை ஒழிச்சு வச்சா இங்கே இருக்கிற குரங்கு அதை விடாது.
பைய தூக்கிட்டு போய் அதை பிச்சு அது உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். நல்ல வேலை, உன்னோட பை பத்திரமா இருக்கிறதே பெரிய விஷயம்தான். போ. சரி சரி, சீக்கிரமா அந்த மிஷினை எடுமா. நம்ம 2 பேரும் உங்க ஊருக்கு போய் சேருவோம். சரிங்க பெரியவரே, நான் மிஷினில் கை வச்சு ஒரு வருஷம் சொல்லுவேன். அந்த நேரத்தில் நீங்களும் மிஷினில் கை வைக்கணும். இல்லைனா நீங்கள் என் கூட வராமல் நீங்கள் மட்டும் இங்கேயே தங்கிடுவீங்க. என்ன நான் செய்ய போறேன், எனக்கும் இதை பத்தி எதுவும் தெரியாது இல்லம்மா. ஓகே ஓகே. தொட்டுட்டிங்களா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். 2025 பூஞ்சோலை கிராமம்